தொகுதி மறுவரையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆராயும் கூட்டுக்குழுவில் இடம்பெறுமாறு பாஜக அல்லாத மாநில முதல்வர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். ஆண்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்த அழைப்பின் பேரில் கடந்த 5ஆம் தேதி சென்னையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தென் மாநிலங்களின் எம்பிக்களை உறுப்பினர்களாக கொண்ட கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொகுதி மறுவரையறையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பாஜக அல்லாத 7 மாநில முதலமைச்சர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் 2021ஆம் ஆண்டு நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தள்ளி போனதால் தொகுதி மறுவரையும் தள்ளிப்போகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது 2026ஆம் ஆண்டே நடைபெறலாம் என்று தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளார். தொகுதி வரையறை நடக்குமா என்பதல்ல கேள்வி என்றும், அப்படி நடத்தப்பட்டால் நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கிய மாநிலங்களின் நலன்களுக்கு மதிப்பளிக்கப்படுமா என்பதே கேள்வி என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறந்த நிர்வாக திறனை வெளிப்படுத்திய மாநிலங்கள் நாட்டின் கொள்கைகளை வரையறுக்கும் நாடாளுமன்றத்தில் குறைவான பிரதிநிதித்துவத்தை பெற்று நியாயமற்ற தண்டனையை பெறும் நிலை உருவாகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அதனால் ஏற்படும் பாதிப்பு பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் நமது மாநில நலன்களையும் வளங்களையும் பாதுகாக்க நாடாளுமன்றத்தில் வாதிட முடியாத நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற மாநிலங்களுக்கு எதிராகவும் முன்னேற்றத்துக்கு தடையாகவும் அது அமைந்துவிடும் என்பதாலேயே இதனை எதிர்ப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த பிரச்சனையில் ஒன்றிய அரசு எந்தவித தெளிவையும் ஏற்படுத்தாமல் உள்ள நிலையில் மாநில மக்கள் நலன்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட கூட்டுக்குழுவில் இணைந்து 22ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.